UnarvumUnmaiyum. Presenting sponsor, Gold winner, உலகின் best researchers ஆன அம்மாக்களின் நம்பிக்கை. Title sponsor, Cookscape, Interiors and Beyond. Holiday partner, GT Holidays. Health partner, Neot Hospitals. Travel partner, Red Taxi. Entertainment partner, Zee Thirai. ரத்தத்தில் கலந்தது cinema. Festive hamper, Coven Care. Gifting partners, Havels. And Secret Hair Care, a secret word sharing. நான் எப்பவுமே உங்களை பார்க்கும்போது எனக்கு பாபி டால் கூட ஒரு கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். நான் எப்பவுமே GI ஜோன் தான் என்ன நினைச்சேன். அப்படிங்களா? You just seem like a person you would like to hug and you'll feel better. Oh, I would love that. I'll give anyone a hug. அந்த கட்டி பிடிச்ச உடனே ஒரு எல்லாம் சரியாயிடும் ஒரு நம்பிக்கை. சின்ன வயசுல எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா அம்மா செப்பரேட்டா அப்பா செப்பரேட்டா பியூட்டிஃபுல் பீப்புள் அண்ட் ஒரு காலத்துல டுகெதர் தே வர் அமேசிங். இல்லை சேர்ந்து எந்த சண்டை போட்டு வெறும் சொசைட்டிக்கு நடிக்கிறத விட தே ஆர் குட் பேரண்ட்ஸ் இண்டிவிஜுவலி. தாய் உன் காலைங்க தாய் நிஜமா சொல்றேன். Maybe that's why I'm not married. But that is also a question. When we Google shruthihaasan, first question is when is she getting married? தெரியும். இல்ல? ஆமா. இல்ல வேர்ஸ் என்ன தெரியுங்களா? கொடுங்க. In fact Indian தாத்தா அப்படினு பேர் ஐயோ இல்ல? ஆமா எனக்கு அது தெரியும். If you ever get married, how will it be? I was like, I don't know because cinema la எத்தனை வாட்டி பண்ணியாச்சு. பஞ்சாபி வெட்டிங், தெலுங்கு வெட்டிங், தமிழ் வெட்டிங். உன்னை பார்த்த உடனே what is running on your mind? Can I be honest? I haven't seen it. Oh my, you're giving me a heart attack now, Shruti. Oh my God. I'm sorry, Mama. How have you not watched it? I know. I'm very bad. We are sorry, ma'am. I'm going to sit, I'm going to tie her hands like this on a sofa and get her to watch China. கோம் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமா ஷூட்டிங் வரது எது? எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப ஆமா பாருங்க எல்லாரும் தலையாட்டுறாங்க. டக்குனு எல்லாரும் சிரிக்கிறாங்க. யாருது உங்களுதா அப்படின்னா. What's the one thing that comes in front of you and you'll instantly light up? சாம்பார் சாதம். சாம்பார் சாதமா? I love சாம்பார் சாதம். You give me sambar sadam anytime and I'm happy. The one person you love on the whole planet is you, like? Yeah, and I also know me the best. So நீங்க வந்து என்ன பத்தி என் கூட நீங்க ஆர்கியூ கூட பண்ண முடியாது. அதுதான். Don't argue about me with me, இல்ல? Exactly. என்ன சொல்ல வராங்கன்னா பைத்தியக்காரி லைட்டா ஏதோ லாஜிக்கலா பேசுறா. வணக்கம் and a very very warm welcome. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாவ் லைஃபின் உணர்வும் உண்மையும். நான் எப்பவுமே உங்களை பார்க்கும்போது எனக்கு பாபி டால் கூட ஒரு கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அது ஏன்னு தெரியல. மேபி ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் த கைண்ட் ஆஃப் பர்சன் தட் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஹேவ் இன் தேர் லைஃப். Really? Yeah, like ஒரு நான் எப்பவுமே GI ஜோன் தான் என்ன நினைச்சேன். அப்படிங்களா? இல்ல பாபி டால்ஸ் பிடிக்காது. இல்ல அப்படியா? இல்ல ஆனா எங்களுக்கு பாபி டால் பிடிக்கும். எனக்கு என்னமோ உங்களை not because of the feminine aspectலாம் கிடையாது. இல்ல but because you just seem like a person you would like to hug and you'll feel better. Oh, I would love that. I'll give anyone a hug. அந்த கட்டி பிடிச்ச உடனே ஒரு எல்லாம் சரியாயிடும் ஒரு நம்பிக்கை. ஆமா. கட்டி பிடிச்ச உடனே எல்லாம் சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கை வரும்ல. அப்படிப்பட்ட ஒரு கலை கொண்ட ஒரு முகம் தான் நீங்க. And I don't say things to flatter. Okay, if you know me, I would never flatter. shruthihaasanோட பியூட்டிஃபுல்லான ஜர்னி, அழகான ஒரு பயணத்தை இன்னைக்கு திரும்பி பார்த்து உங்க பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களோட ஃபியூச்சர் வரைக்கும் நிறைய விஷயங்கள் உணர்வுபூர்வமான உண்மையான விஷயங்கள் பேச போறோம். So we'll go on the Shakespearean style. ஒரு வயசுல இருந்து 8 வயசு வரைக்கும். இன்னைக்கு ஸ்ருதியை திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணும்? ஒரு வயசுல என்ன பண்ணேன்னு எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்லை. யாருக்கு ஞாபகம் இருக்கோ தே ஆர் ஜீனியஸ்ன்னு சொல்லலாம். என்னோட ஏர்லியஸ்ட் மெமரிஸ் வந்து இப்போ வந்து இருக்கிற என்ன ரோடு அது கஸ்தூரி ரங்கா ரோட்ல இப்போ ஆங்கியோ ஷோரூமா இருக்கு. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹவுஸ். அம்மா அப்பா ரெண்ட்ல இருந்திருந்தாங்க அப்போ. அதுக்கப்புறம் தட் வாஸ் மை பேசிக் மெமரிஸ் சின்ன வயசுல. ஸோ அங்கேருந்து நாங்கள் மயிலாப்பூர் ஷிஃப்ட் ஆனோம். அதுக்கப்புறம் ஸ்கூல், கிண்டர் கார்டன். ஸோ வேற எல்லா பசங்களும் மாதிரியும் ஐ ஹாவ் தோஸ் மெமரிஸ்ன்னு சொல்லலாம். ஸ்கூல் அண்ட் சைல்ட்ஹுட். உலகின் பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் ஆன அம்மாக்களின் நம்பிக்கை, கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. 9 to 16ல shruthihaasanோட லைஃப் எப்படி இருந்தது? That's a little more interesting. Because childhood வந்து school, friends, teachers, parents and actually that marking of 8 நீங்க 1 to 8 ன்னு சொன்னீங்க. Sorry to go back. அது வந்து my tata passed away right before my 8th birthday. So that was actually a phase ending in சொல்லலாம். Because I think ஒரு definitely ஒரு attachment இருந்தது. 9 to 16, I would say 9 to 12 was
a period of struggling in school. Okay. Because academically, especially 12 years of age, mathematics la romba weak. ஸோ அப்போ தான் அந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாரும் கொஞ்சம் இவன் வந்து 10th ஸ்டாண்டர்டே பாஸ் பண்ணுவாளான்னு தெரியல. பட் ஃபார்ச்சுனேட்லி நான் ஐசிஎஸ்சியில் இருந்தேன். ஸோ அங்கே அரவுண்ட் தி ஏஜ் ஆஃப் 14 ஐ ட்ராப்ட் மேத்ஸ் ஃபார் மியூசிக், ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக். ஸோ அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். மிச்சது எல்லாமே நார்மல் தான். யா, ஸ்கூல், ஃப்ரெண்ட்ஸ், ஃபைட்ஸ், feeling left out, feeling like you belong, ellame normal. And then 16 things changed. Yes. Wow. The first stint with music was Hindustani avungalukku? Illenga. The first time I ever sung vandu 5 vayasla. அப்பாவோட பாட்டு அம்மாவும் நீ அப்பாவும் நீ I sang on stage சிங்கப்பூர்ல. அதுக்கப்புறம் 6 வயசுல போட்ரி பாடி பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய பாடியிருக்கேன். குக்ஸ்கேப் ஹோம் இன்டீரியர்ஸ் 22 வருட அனுபவம், சொந்த தயாரிப்பு பொருட்கள், 10 வருட ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. குக்ஸ்கேப் ஹோம் இன்டீரியர்ஸ், மாடுலர் கிச்சன் அண்ட் ஹோம் இன்டீரியர்ஸ். And then we come to the 17 to the next phase. You know, that is the phase 17 to என்ன மேடம் வரும், 24 வருமா? 8 நமக்கு வேற மேத்ஸ் வராது. அதனால நானும் கொஞ்சம் மெதுவா இருந்தேன். But 17 to 24 அந்த காலகட்டத்துல ஸ்ருதியோட லைஃப் lots of changes again, because 16 வரைக்கும் நான் சென்னையில இருந்தேன். 17 அந்த டைம்ல அம்மா டிசைடட், பேரண்ட்ஸ் செப்பரேட் ஆகி அம்மா டிசைடட் டு மூவ் டு பாம்பே. ஸோ 17ல தான் பாம்பேக்கு ஷிஃப்ட் ஆனேன். 19 வரைக்கும் பாம்பேல இருந்தேன். அதுக்கப்புறம் அமெரிக்கா போனேன். ரைட். ஸோ அங்கே மியூசிக் படிப்பு அதுதான் பயங்கர லைஃப் சேஞ்சிங். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பர்சனாலிட்டி என்ன, நான் என்ன தனியாக என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியுமா விதவுட் சப்போர்ட்டுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அப்பா சப்போர்ட் எப்போவுமே இருந்தது, அம்மா சப்போர்ட் இருந்தது. பட் யூனோ மூவிங் டு அ ஃபாரின் கண்ட்ரி எல்லாமே தனியாக செய்யறது. ஸோ தட் வாஸ் ரியலி அ டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் திருப்பி வந்தது வந்து அரவுண்ட் 22 மியூசிக்கில் வந்து ஒரு பேண்ட் வச்சு டோர் பண்ணலாம். அப்போ வந்து காசு சுத்தமாக இல்லை இங்கிலீஷ் மியூசிக்கில். இப்போவும் கஷ்டம் தான், பட் அப்போ வந்து மிகப்பெரிய கஷ்டம் டு ஏர்ன். அண்ட் பிகாஸ் அமெரிக்காவில் இந்த இண்டிபெண்ட் லிவிங் ஒரு டேஸ்ட் வந்ததுனால ஐ ஆல்வேஸ் நியூ ஐ வாண்ட் டு லிவ் இண்டிபெண்டன்ட்லி. ஸோ அப்போ தான் 2022 அந்த இயரில் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹிந்தி படம் சைன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் படம், ஃபர்ஸ்ட் ஃபில்ம். யா, லக் வாஸ் தட்? லக். ஓகே. எஸ். Beautiful. And then the journey moves on, and then you had so many films. You had Tamil, Telugu, அப்படி நிறைய திரைப்படங்கள், all the way to being Preeti in Hindi, Telugu and then Tamil. Yeah. ஆமா, எப்படி அது நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ரிவர்ஸ்ல. ஆமா. என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா அப்பா such a big name in Tamil industry, first தமிழ் தான் நடந்திருக்கணும் ஏதாவது தாட் இருந்ததா? இல்ல, அப்படியெல்லாம் நான் பிளானே பண்ணலங்க. பிகாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஆல்சோ, ஃபர்ஸ்ட் ஃபில்மோட ஹீரோ வந்து இம்ரான் கான், என்னோட ராக்கி பிரதர். ஸோ நான் வந்து வீட்டிலேருந்து ஷிஃப்ட் ஆகணும், மியூசிக் எக்யூப்மெண்ட் பேண்டுக்கு வாங்கணும், மிக்சர் வாங்கணும், ட்ரம் கிட் வாங்கணும். ஸோ அதெல்லாம் கேல்குலேஷன் பண்ணும்போது, கால்குலேட்டர் வச்சு அதெல்லாம் கேல்குலேஷன் பண்ணும்போது ஐ ரியலைஸ் தட் ஓகே, ஐ நீட் டு மேக் அ லாட் ஆஃப் மனி. அந்த ஃபர்ஸ்ட் பே செக் வந்து சினிமா வந்து இட்ஸ் டெஃபினெட்லி மோர் மனி தென் இண்டிபெண்டன்ட் மியூசிக். ட்ரூ. இன்னமும் அது நிஜம் தான். இன்னும் have you felt bad about it because you're independent music? அது மட்டும் தான். Okay, but you believe and it's going to be independent English music, அது இன்னும் complicated. ஆமா. Okay, but do you think we'll get there someday? I mean, இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். By God's grace என்னால என்னோட independent music career ஃபண்ட் பண்ண முடியுது. Right. Yeah. But it will get better hopefully. Yeah, definitely. It will. Super. Yeah. இப்போ இந்த ஃபேஸ்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க, and I think it is a little personal. comfortable இருந்தா மட்டும் அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த 17 18ன்ற ஒரு ஃபேஸ் வந்து is we're saying goodbye to teenage, 17 18 19. so அந்த டீனேஜோட turbulence நமக்கு போராட்டம் பெருசா இருக்கும். ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் லவ்வும் நடக்கும், ஃபர்ஸ்ட் ஹேட்டடும் நடக்கும், எல்லா கர்மமும் அந்த 17 18 19ல தான் நடக்கும். But that is also the time that on a personal level your parents decide to separate. 15 for me. At 15. Okay, so that must have been, இப்போ இன்றைய காலகட்டத்திலயும் அந்த செப்பரேஷன்ஸ் ரொம்ப அதிகமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். If you see the number of cases, எப்பவுமே இருந்தது. Maybe it's becoming louder. That's it. Because of social media and more famous people are divorcing. Right. That's why. Yeah. But do you think அதை தாண்டியுமே நீ அதை போராடி இன்னைக்கு ஒரு ஜெயிச்ச நிலையில நிக்கிறீங்கல்ல, நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருக்கீங்க. Do you think is there anything that you'd like to tell children when their parents are going through the turbulent phase? Ideally, ஒரு சொசைட்டில ஒரு மைண்ட் செட் இருக்கு that அம்மா அப்பானா அவங்க பிரியக்கூடாது. And on a basic level I agree with that. I have to say. Because குழந்தைங்கள அதை சூஸ் பண்ணல. Children did not choose to be your children in your marriage. This is what I believe.
ஸோ ஆஸ் அ ஹியூமன் பீங் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு நான் எப்போதும் பார்த்துப்பேன் ஃபர்ஸ்ட். ஸோ இஃப் ஐ வாஸ் அ மதர் ஐ டோன்ட் நோ இஃப் ஐ வுட், பட் யூ நெவர் நோ பிகாஸ் டில் வி ஆர் இன் தோ ஷூஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, வி டோன்ட் நோ. பட் சின்ன வயசுலேயே எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, அம்மா செப்பரேட்டா அப்பா செப்பரேட்டா பியூட்டிஃபுல் பீப்புள், ரியலி குட் பீப்புள். அண்ட் ஒரு காலத்தில் டுகெதர் தே வர் அமேசிங். அந்த நேரத்தில் அவங்களுக்கு செட் ஆகலைன்னா they really tried. I know they did, you know. It's not like சரி செட் ஆகலப்பா அப்படி இல்லை, they tried. And when it didn't work, சின்ன வயசுலேயே எனக்கு புரிஞ்சுது that it is better that they are happy and good for us separately. இல்லை சேர்ந்து எந்த சண்டை போட்டு வெறும் சொசைட்டிக்கு நடிக்கிறத விட they are good parents individually, and அது ஒரு blessing. So that I think is the most important thing, because அம்மா அப்பா இருக்கிறது முன்னாடி they were individuals. புருஷன் பொண்டாட்டி இருக்கிறதுக்கு முன்னாடி they were individual. லவர்ஸ்க்கு இருக்கிறதுக்கு முன்னாடி they were individuals, and they go back to being individuals. And ஒரு child ஓட point of view எங்க பொறுப்பு என்னன்னா to see them as individuals. Yeah, I think that's the most profound lesson that you're giving a lot of children today, Shruti. அது உங்களே அறியாம I mean, this is just my experience. But நீங்க அது ஒரு வாக்கியமாவே கிரியேட் பண்ணிருக்கீங்க, and I think that is one of the biggest life lessons that children will take back today. Maybe because social media ஓட தாக்கம்னால அந்த பிரிவினைகள் நம்ம அதிகமாக பார்க்கறோம். It's not easy. It's not easy. No, it's very difficult. Yeah. அது வந்து it's a lesson that you will carry with you. Yeah. But what a profound lesson. Maybe that's why I'm not married. But that is also a question. When we Google shruthihaasan, first question is when is she getting married? தெரியும். இல்ல? ஆமா. இல்ல worst என்ன தெரியுங்களா? கொடுங்க. இல்ல worst என்ன தெரியுங்களா? இந்த கல்யாணத்துல ஒரு ஆண்டி சுத்திக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் கேள்வியே எப்போ குட் நியூஸ் கொடுக்க போற அப்படின்னு கேட்பாங்க. இல்லங்க, இது பேட் நியூஸ் செக்ஷன் தான், அங்க போயிடுங்க. இன்ஃபேக்ட் இந்தியன் தாத்தா அப்படின்னு பேர் ஐயோ இல்ல? ஆமா, எனக்கு பத்தி தெரியும். Like everybody is asking the same question. What is that one answer you want to seal it today? இதுக்கு அப்புறம் I always say கல்யாணம் வந்து என் கல்யாணத்துல நீங்க லைட் பில் கட்ட போறீங்களா, சாப்பாடு வாங்கி கொடுக்க போறீங்களா, இல்ல இன்விடேஷன் பிரிண்ட் பண்ண போறீங்களா, இல்ல. So please leave it. Just leave it. Yeah, but if you want எல்லா சாப்பாடு you'll give us, no? சாப்பாடு எனி டைம். that's கல்யாணம்னு ஒரு வேண்டாம் சாமி. எல்லா சாப்பாடு வேணா, கல்யாண செட்டப் வேணா, நாங்க என்னைக்காவது செட் போடும்போது கூப்பிடுறோம், எல்லா சாப்பாடு சாப்பிட்டு போவோம். ஆமா, கரெக்ட். Oh my god, what an answer that I wish people just understand. அதுவும் எனக்கு எப்பவுமே என்கிட்ட கேட்பாங்க, so if you ever get married how will it be? I was like, I don't know, because சினிமால எத்தனை வாட்டி பண்ணியாச்சு. பஞ்சாபி வெட்டிங், தெலுங்கு வெட்டிங், தமிழ் வெட்டிங், எல்லா வெட்டிங்கும் முடிச்சிட்டேன் நான். Wow, what a legacy your family is also இல்லைங்களா? Of course, Kamal Hassan sir, and then there's Charu Hassan sir, there's Suhasini ma, there's Anu Hassan ma. There's so many amazing people, or a legacy of members in the family. என்னைக்காவது pressure இருந்திருக்கா? I think first ஆரம்பிக்கும் போது I'd be like, இல்ல, I'm just being my own person. But போக நடுவுல especially I started to feel, oh my god, this is a lot. Yeah. And instead of taking it ஒரு நெகட்டிவ் விதத்துல எடுக்கிறதுக்கு பதிலா I decided to say, okay, but I am Shruti. And I'll focus on being Shruti. The Hassan எப்போதும் இருக்கும். And நான் Shrutiன்னு focus பண்ணி அந்த வேலையை மட்டும் பார்த்தா, then one day the Hassans will be happy to say she's shruthihaasan. That's it. என்னுடைய அடுத்த கேள்வி is brought to you by Gold Winner, உலகின் பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் ஆன அம்மாக்களின் நம்பிக்கை. அம்மாவுடைய நம்பிக்கை ஒன்று இருந்திருக்கும்ல, என் மகள் என் ஸ்ருதி, இந்த ஒரு விஷயம் என் குழந்தை கண்டிப்பா பண்ணும் அப்படின்னு அம்மாக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அம்மாவுடைய நம்பிக்கையை நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம பூர்த்தி பண்ணிட்டோம்னு ஒரு தருணத்துல உங்களுக்கு தோணி இருக்கும்ல, அது எந்த தருணம்? I think அம்மா எப்போதும் என்கிட்ட சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்து, ஜஸ்ட் ட்ரை அண்ட் பி கைண்ட், யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல், நீங்கள் ரிச்சாக இருக்கலாம் எல்லாமே. பட் அந்த ஃபுல் டேல என்ன டென்ஷன் இருந்தாலும் அந்த 5 நிமிஷம் ஒரு கைண்ட்னஸ் டு அ ஃப்ரெண்ட், டு அ கோவர்க்கர், டு அ பார்ட்னர், that is something you should maintain. And I think அவங்க அது வந்து, I think she respects that, because ultimately we want to earn back our parents' respect. அது என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல நல்ல மார்க் வாங்கணும், இம்ப்ரெஸ் பண்ணணும். அம்மா சின்ன வயசுல வந்து யூ மஸ்ட் சிங் பெட்டர், எவ்ரி ஒன் வில் லவ் யூ, அது வேற. பட் as you grow older, like today I'm much older, அம்மா அப்பா கண்ணில் எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பார்த்தா அதுதான் எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட். வாவ். யா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பாண்ட் உங்களதும் அம்மாதும். ஊன்சாய் ரீசெண்டாக பார்த்தோம். And of course, you know what a phenomenal performer Amma is என்றது we have seen through the entire journey. Definitely. ஊன்சாய் பார்த்த உடனே I have goosebumps as I'm talking about it, okay? ஊன்சாய் பார்த்த உடனே what was running on your mind? Can I be honest? Yes. I haven't seen it yet. Oh my, you're giving me a heart attack now, Shruti. Oh my god. In the family la appa, amma, me, Akshu, a lot of us have not seen each other's films yet. Oh my god. If there's I'm sorry, mama.
Yeah, really, you have to be sorry. I will watch it please, now, if you can just go back, it's on No. Z5. Please Yes, watch it I know now. it's on Z5. How have you not watched it? I know. I'm very bad. We are sorry, ma'am. I'm going to tie your hands like this on a sofa and get her to watch China. This, oh, you have to watch it like today. இதே கேள்வி அம்மாட்ட ஏன் படம் பத்தி கேளுங்க. Then we're even. அப்படியா? Okay, but you should watch it. It's a beautiful film. And Yes, I cried so much watching it. I know, I've heard. It's so beautiful. Okay, fine. So we'll leave that question. Next, Amma, what your biggest advice that she's given you in your career? Shruthima, இது பண்ணணுமா அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா இல்லை ஸ்ருதிமா தைரியமா பண்ணுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க? No, just both parents. என்ன இருந்தாலும் every day work hard. That's it. You keep working hard, it will pay off. Great. Yeah. It's a very unkind word sometimes, I think. And ஒருவேளை புதுசாக இருக்குது இந்த டிக்ஷனரியில் இந்த வார்த்தையை தூக்கி போடுவோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது. It emerged in one place, but it's traveling around the country. இந்த nepotism அப்படின்ற ஒரு வேர்டு. ஒரு டாக்டர் இருக்காருன்னா அந்த டாக்டர் ஒரு எம்பையர் கட்டிப்பாரு. இல்ல, அந்த வேர்டுக்கு மீனிங் இருக்கு. அந்த ஸ்டேட்டஸை மிஸ்யூஸ் பண்றவங்க கூட இருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி வரவங்க இருக்காங்க. ஃபார் மீ, ஐ அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் த சர்நேம். அது இல்லைன்னு நான் நடிக்க மாட்டேன். அதனால எனக்கு ஹெல்ப் ஆகலை, டோர் ஓப்பன் ஆகலை, நான் உள்ளே அதெல்லாம் நான் நடிக்க மாட்டேன். எல்லாமே happened because of that. Right. Staying in the room is my responsibility. And I can, honest to God, hand on my heart, நான் சொல்லலாம். அம்மாட்டையும் கேட்கலாம், அப்பாட்டையும். they've never ஃபோன் எடுத்துட்டு என் டாட்டருக்கு ஒரு இந்த படத்தில் ஒரு சான்ஸ் கொடுங்க, இது அது ஒன்றுமே இல்லை. 22 வயசில் நான் வந்து வீடு விட்டதுலேருந்து I've never called them for a favor. And சில நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பயமாகவும் இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரி எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இட்ஸ் வெரி அன்சர்டன். ஹீரோ, ஹீரோயின்ஸ், கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஹூஎவர், இட்ஸ் அன் அன்சர்டன் இண்டஸ்ட்ரி, என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ சில நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன் இது வந்து தனியாக பண்ணுறோன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் ஐ ஸ்டக் வித் இட் அண்ட் தட் இஸ் மை ஜர்னி. ஸோ தட் வேர்ட் ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் வேர் இட் லைக் அ பேட்ச். இட்ஸ் நாட். ஐ டோன்ட் திங்க் ஸோ. என்னைக்காவது ஷூட் பண்ணும்போது ஆட ஏன்டா இந்த படத்தை பண்ணுறோம் அப்படின்னு தோணியிருக்காங்க? எந்த படம் சொல்ல முடியாது, அது நான் கேட்கவும் மாட்டேன். இட் won't be fair. நிறைய தடவை I'll never put my guests on that spot. பட் தோணியிருக்கா? Yes. ஒரு முறையா பல முறையா? ஒரு 2 முறை. 2 முறை தோணி. பட் 50 படத்துல that's okay. That's perfectly okay, இல்லையா? Okay. What about, tell us about Preeti 2025 உடைய one of the most anticipated. அது பத்தி ஜாஸ்தி பேச முடியாது, பட் it's a beautiful character. Yeah. And really very very happy because நான் எப்போதும் I've been a big fan of Lokesh's work. So எப்போதும் I've liked the whole movie and all the characters that come in and out. So to play one of them is amazing. Rendavu to work with Rajni sir in this kind of a film, not any other film, is also very special, and all the other actors as well. So it's been amazing. How does Rajni sir treat you? Because Rajni sir and Kamal sir are fans for eons. So how does he treat you? I mean, ஒரு ஜெனரிக் ஒரு விஷயம் இருக்குல்ல, he is generally very very kind. Very but typically ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை, நம்ம முன்னாடி வளர்ந்த ஒரு குழந்தை பாக்கும்போது, actually that's the thing. நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க. அப்பா and Rajni sir know each other much closer than the families know each other. And என்னன்னா வளரும்போது we were not a film related family. நான் ஆபக்கஸ்னு ஒரு ஸ்கூலுக்கு போனேன், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆபக்கஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். சின்ன வயசுல I'm saying before 10-11 Shivaji Tata family kids, them only like Vikram Prabhu and Dushyant, avangla theriyum, and Satyaraj sir's kids. These were the only 2 and dance master Raghu's kids. But that too, mostly na enna virumbena to go to my school friends. Right. So I didn't really grow up even with film families that much. So with Rajni sir, to me also he is a very far away figure. But Appa's friend. அவங்க நிறைய மெமரிஸ், ஹிஸ்டரி, ஷேர்ட் ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஸோ கூலியில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஐ எம் ரீஇன்ட்ரடியூஸ் டு ஹிம் பர்சனலி. இப்போ ஐ கேன் கெட் டு see him from my point of view. என்னோட லென்ஸ் மூலமா எனக்கு பார்க்க ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. So now it is a Shruti with a Rajni sir. Meaning, because of course the history is there and but it's அந்த டாபிக் அப்பா டாபிக் தான் போகும் நேச்சுரலா ரெண்டு பக்கமும். But I think it was a fresh start. அழகா இருந்திருக்கும்ல. It's like a blue, nice. A beautiful, very kind. Beautiful. இண்டஸ்ட்ரியில this is my celebrity crush ன்னு யாராவது இருக்காங்களா உங்களுக்கு? நிறைய இருந்தது. இப்போ இல்ல, இப்போ nothing. Okay, somebody you think is like an ideal ஒரு ஹீரோ, this is the kind of hero that I want for my dream project அப்படின்னு யாருக்காவது தோணிருக்கா? Depends on the project. So generally சொல்ல முடியாது. கேரக்டருக்கு ஏத்த மாதிரி, ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி தான் சொல்ல முடியும்.
உங்களுடைய அடுத்த மியூசிக்கல் டூர் எப்போ இருக்க போகுது? lot of people keep asking when is Shruthi going to do her world tour? வேர்ல்ட் டூர்லாம் தெரியல, பட் யா there are lots of things we've lined up. இப்போதுக்கு வந்து ஷூட்டிங் இஸ் கோயிங் at such a vigorous pace, ஸோ அது நடுவில் இது பிளான் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். பட் நெக்ஸ்ட் இயர் we're doing இங்கிலீஷ்லேயும் பண்ணுறோம், தமிழ்லையும் பண்ணுறோம், ஸோ மிக்ஸ்ட் லாங்குவேஜஸ்லையும் பண்ணுறோம். ஸோ there'll be a lot more performances. People are dying to hear you in Chennai. அது எப்போ நடக்க போகுது? Soon. Yes. Soonன்றது எவ்வளோ soon? 2025? Definitely. First quarter? Maybe second. Okay. Before June we'll have a Shruthi live in concert. My manager. Okay. 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 My next question comes from Zeethirai ரத்தத்தில் கலந்தது சினிமா. இந்த whole journeyல ரத்தத்துல சினிமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு? இன்னும் தோணல. ஐயோ ஏன்? ரத்தத்துல B positive blood ஓடுது and other plasma and other such biological things. But you're not your biggest love is what? Cinema or music or yourself? Storytelling. அதுக்கு நிறைய ரூபம் இருக்கு. It can be music, it can be painting, it can be dancing. But the cinema வந்து ரத்தத்துல ஓடுறது வந்து I don't even think அப்பா will agree to that. Yeah. You know, so I feel, but I do believe, இப்போ ரீசெண்டாக கூட பேசிட்டு இருந்தேன், நேச்சர் வர்சஸ் நர்ச்சர்ல நர்ச்சர் தான் டேக் ஓவர் பண்ணும். அண்ட் ஐ பிலீவ் இன் தட். ஸோ ஒரு நல்ல என்வாயன்மெண்ட், ஒரு ஆர்டிஸ்டிக் என்வாயன்மெண்ட் எந்த சைல்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அதுதான் என்னோட பெரிய ஒரு லைஃப்ல ஒரு பெரிய லக்குன்னு சொல்ல முடியாது, பிளெஸ்ஸிங்னு சொல்லலாம். ஓகே, இந்த நவரசங்கள்ல சும்மா ஒரு 4 ரசம் எடுத்துக்கலாம். கோவம் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமா ஸ்ருதிக்கு வர்றது எதுக்கு? எல்லாத்துக்கும். எனக்கு ரொம்ப பாருங்க எல்லாரும் தலையாட்டுறாங்க. எனக்கு வந்து ஹெவி சீரியஸ் கோவம்லாம் வாழ்க்கையிலே இல்லை. ஐ டோன்ட் கேர். ஐம் லைக் ஓகே ஃபைன் வாட் எவர். பட் அந்த சின்ன சின்ன சட்டுன்னு கோவம் வருது இல்லை, ஐம் அன் ஆலிகேட்டர், கிராக்கடைல் மாதிரி. அது 2 செகண்ட்ல போயிடும் இல்லையா? டக்குனு எல்லாரும் சிரிக்கிறாங்க, யாருது உங்களுதா அப்படின்ற. ஓகே, சோ அது நோ ஆக்சுவலி கோஸ். ஓகே, பயம் அப்படி பசிச்சா இன்னும் கோவம் வரும். ஆமா, இப்போ உங்களுக்கு பசிக்குதா? இல்ல. ஓகே, பயம் அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்கு வரும்? டு லூஸ் த பீப்புள் ஐ லவ். இல்ல, அது எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கு. when we love someone so much parents, friends, we don't want to lose them. அதுதான் மிகப்பெரிய பயம். பாக்கி எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, அருவருப்பு இந்த ஒரு விஷயம் சமுதாயத்துல நடக்க கூடாது, இது நடந்தாலே அருவருப்பா இருக்கு. அதுக்கு வந்து 3 இன்டர்வியூ வேணும் மேம். அப்படியா? சொசைட்டில நடக்க கூடாத விஷயம் இவ்ளோ இருக்கு, especially as a woman. Oh my god, I can't, just gives me the creeps. I think violence towards children. Okay, definitely that's on top of the list. Yeah, violence towards children. Okay, yeah. Recent timesல is a very woman question. Menstrual cycle இருக்கும்போது பெண்களுக்கு லீவ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் கேக்குறாங்க. உங்களுடைய டேக் அத பத்தி என்ன? So yeah, இது பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். And I do believe that in certain situations அதை அப்ளை பண்ணலாம். சினிமால அதை அப்ளை பண்றது ரொம்ப கஷ்டம். Because as you know, ஒரு ஷூட்டிங் டேட், ஒரு ஸ்கெட்யூல் செட் பண்ணும்போது அந்த சீனுக்கு வந்து நிறைய பேர் இன்வால்வ்டாக இருக்காங்க. ஒரு சிங்கிள் ஷாட்டுக்கு 500 பேர் இருக்கலாம், 200 பேர் இருக்கலாம், 50 people can be there, and you cannot schedule it according to that. In other industries அது பண்ண முடியும்னா great, really good. And நான் இது கூட கேள்விப்பட்டிருக்கேன் that ஹாலிவுட்ல சில ஃபீமேல் ஆக்டர்ஸோட கான்ட்ராக்ட்ஸ்ல அந்த டேட்ஸ் மார்க் அவுட் பண்ணிருக்கு, so that they don't do emotional scenes that day, because அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் வாலட்டைலா இருக்காங்க, இல்ல பெஸ்ட் ஃபிசிக்கல் ஃபார்ம்ல இல்லை. as a woman you know அது வந்து எங்க கண்ட்ரோல்லே இல்லை. I feel that yes, சில ப்ரொஃபஷன்ஸ்ல அப்ளை பண்ணலாம், ஆனா சினிமால அப்ளை பண்றது ரொம்ப கஷ்டம். and it's not fair also to the budgeting and production. What a stable take. Beautiful. I mean, it's practical. Yeah, stable take. All right. Anna, as a hero and as an actress, on those days, without thinking, and this is I'm saying 15 years ago, I will go inform my director that this is my problem today. Is there any way you can help me? Because I think it's better to be honest about it. For everybody, it makes sense. I tell my director. Yeah. Wow. Okay. Or my DOP. That's why Munji nikku. Okay. இப்போ 3 எமோஷன் பேசிட்டோம். ரொம்ப அதிகமாக சந்தோஷம் நீங்க காணும் தருணங்கள் எது? I think childhood, performing on stage, acting in films, எல்லாமே நிறைய இருக்கு. So you get happy very quickly. I do. What's the one thing that comes in front of you and you'll instantly light up? சாம்பார் சாதம். சாம்பார் சாதமா? I love sambar sadam. You give me sambar sadam anytime and I'm happy. Just sambar sadam? Yeah, with urlakiyangu poriyal and a little appalam. Yeah, just happy with that first. Achcho. Yeah. Cute. Okay. My next segment, Cookscape presents Home is My Happy Place.
this last couple of questions. உங்களுடைய அழகான ஒரு வீட்ல the best 5 pictures of my life அப்படின்னு நீங்க ஃப்ரேம் பண்ணீங்கன்னா அது என்ன பிக்சர்ஸா இருக்கும்? ஆல்ரெடி இருக்கு. 2 வந்து one is அப்பா அக்ஷு அண்ட் மீ சின்ன வயசுல. திங்க் எனக்கு ஒரு அக்ஷு மஸ்ட் பி 3.5, எனக்கு வந்து ஒரு 6 years 5 years. ஓகே. அண்ட் நாங்கள் 2 பேருமே நம்ம நைட் பஜாமா செட்ல வந்து அப்பா நடுவில் கிசிங் ஈச் சீக் அண்ட் ஹீ லுக் ஸோ ஹாப்பி டு ஹேவ் 2 daughters. ஸோ அது இன்னொரு வந்து மருதநாயகம் டைம்ல அப்பா அந்த ஃபோட்டோல இல்லை, ஜெனரேஷன்ஸ் இருக்காங்க, அந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் another பிக்சர் நிறைய சில்ட்ரன் இது சொல்ல முடியாது இஸ் அம்மா அப்பாவோட வெட்டிங் டேல நானும் அக்ஷுவும் இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ரேர். எல்லா ஃபேமிலியிலும் அந்த ஃபோட்டோ இருக்காது. யா யா Beautiful. I think these 3 are enough for a lifetime. Yeah, fantastic. Definitely. What's coming up next, Shruthi? Shruthi-யோடைய amazing ஆன bouquet-ல என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு? சினிமா, Okay. மியூசிக், Okay. அண்ட் மோர் அந்த சினிமால என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்ல மாட்டீங்களா? Not yet. Not yet. Okay. And musically? மியூசிக்கலி இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் எப்போதும் இது சொல்லுவேன், எனக்கு ஒரு பெரிய ரிக்ரெட் என்னன்னா, நான் ஏன் தமிழில் எழுத கற்றுக்கல. பிகாஸ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் வந்து எனக்கு வந்து இட்ஸ் very healing to me and I also love sharing it with people and I feel that அது மூலமா என்னோட point of view, என்னோட mindset என்னால தெளிவா without just a conversation explain பண்ண முடியுது. பட் இனிமேல்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்பா கூட நான் கொலாபரேட் பண்ணேன். பட் now I'm really excited தமிழ்லையும் தெலுங்குலையும் கொஞ்சம் ரீஜனல் லாங்குவேஜஸ்ல இன்னும் பாடுறதுக்கு my own original music. and of course collaborations. Lovely. The one person you love on the whole planet is you, இல்ல? Yeah, and I also know me the best. So நீங்க வந்து என்ன பத்தி என் கூட நீங்க ஆர்கியூ கூட பண்ண முடியாது. அதுதான். Don't argue about me with me, இல்ல? Exactly. Wow. So that's why I feel that's comfortable. Would you ever write a book, Shruthi? I mean, I would love to. You should. Okay. Please do, because I am working on a poetry book. Yeah? ஆமா. Wow. I really hope that and write a book on you and your thoughts. No, அது கொஞ்சம் ஓவருங்க. இல்லங்க, on your thoughts itself. ஏன்னா உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது குவக்கியா இருக்கு, ஆனா இங்க அடிக்கிறீங்க. அது நிறைய பேருக்கு அது ஒரு மாற்றம் வரும். What is significantly important அப்படின்ற ஒரு புரிதல் about life வருமோ அப்படின்னு தோணுது. But thank you for that phenomenal conversation. Thank you. I mean, there's so much that I'm taking back at my age. Seriously, it is just so beautiful that someone is so clear about what she wants. I'm not that clear. Really? But what you say seems very clear. இல்ல, the thing is, if you know you're not clear, you will stay clear. எல்லாம் தெரியும்னு தெரிஞ்சிட்டு போறீங்க. மேடம், அதுதான் புக் பேரே. If you know you're not clear, then you are clear. I think if you think இதுதான் எனக்கு இது தெரியும், இதுதான் பக்கா, then best of luck, life கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். குழப்பத்துல இருக்கிறது தான் லைஃபோட கிளாரிட்டியே இல்ல. Okay, yeah. Day by day எல்லாம் மாறும். தாயே உட்காருங்க தாயே. நிஜமா சொல்றேன், some of the finest, most beautiful, most quirkiest lessons that you'll be throwing out to so many youngsters. என்ன சொல்ல வராங்களா, பைத்தியக்காரி லைட்டா ஏதோ லாஜிக்கலா பேசுறா. நிஜமாவே நீங்க நிறைய அந்த ஒரு பைத்தியம் பத்திலாம் ஒன்று பேசும்போதெல்லாம் நாங்க ஆக்சுவலி யோசிச்சோம், there's so much of you in us and so much of us in you, and that is so beautiful because you're real, and being real is so rare today. Thank you for being real. Thank you for having me today. It was very, very special. Thank you for this conversation. Wishing you only the best. Wishing you just so much that you asked for, you wish for, and whenever there is yelele saapadu, please call me. It doesn't have to do with Bombay வரும்போது சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். Thank you, Shruthi. Thank you so much. Thanks. உணர்வும் உண்மையும். Presenting sponsor Gold winner. உலகின் best researchers ஆன அம்மாக்களின் நம்பிக்கை. Title sponsor Cookscape. Interiors and beyond. Holiday partner GT Holidays. Health partner Meot Hospitals. Travel partner Red Taxi. Entertainment partner Zee Thirai. ரத்தத்தில் கலந்தது cinema. Festive hamper Coven Care. Gifting partners Havels and Secret Hair Care. A secret word sharing.